வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். மாசி மாதம் என்றாலே மகிழ்ந்த மாதம் என்று சொல்வார்கள். வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டுமானால் இது போன்ற மாசி மாதங்களிலே சில விழாக்களை நடத்துவார்கள். பொதுவாக ஆலய வழிபாட்டை மாதத்தின் முதல் நாளிலோ அல்லது மாதத்தின் முதல் வாரத்திலோ நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டுமானால், பொன் பொருள் சேர்க்க ஏற்பட வேண்டுமானால் அதற்கென்று உள்ள சில ஆலயங்கள், அந்த அருள் கொடுக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, காரைக்குடி அருகில் உள்ள மாத்தூர் என்ற ஊரை பற்றி சொல்லப் போகிறேன். பொதுவாக செட்டிநாட்டு பகுதியிலே சில ஆலயங்களிலே 76 ஊர் நகரத்தார் ஊர் என்று இருக்கிறது. அங்கெல்லாம் சொக்கலிங்கம் மீனாட்சி என்றுதான் தெய்வத்தின் பெயர் இருக்கும். இறைவனுக்கு சொக்கலிங்கம், இறைவிக்கு மீனாட்சி என்று பெயர் இருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று இருக்கும். ஆனால் காரண பேராக அமைந்தது 9 ஸ்தலங்கள். இளையாற்றங்குடி என்ற ஊரிலே நித்திய கல்யாணி கைலாசநாதர் என்று இருக்கின்றது. அந்த நித்திய கல்யாணியை வழிபட்டால் கல்யாண கனவுகள் நனவாகும். அதே போல மாத்தூர் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கு இருப்பது ஐநூற்றீஸ்வரர் பெரிய நாயகி அம்மன். சரி, இந்த தெய்வத்துக்கு எப்படி ஐநூற்றீஸ்வரர் என்று பெயர் வந்தது என்பது செவிவழி செய்தியாக ஒரு அழகான அற்புதமான ஒரு புராணம் வரலாறும் இருக்கிறது. அந்த ஆலயத்தின் மேலேயே வரைபடமாகவும் வரைந்திருக்கின்றார்கள். இந்த அற்புதமான ஆலயம் காரைக்குடியிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. மாத்தூர் என்றால் மாற்று பார்த்த ஊர், கொங்கண முனிவர் மாற்று பார்த்த ஊர் என்று சொல்கின்றார்கள். பொதுவாக இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய அந்த ரசவாதத்தை கற்றவராம் அந்த கொங்கண சித்தர். அவர் என்ன செய்தார்? இரும்பை தங்கமாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு கெமிக்கல் போல அவர் மூலிகை சாறை அதில் விடுகின்ற பொழுது தங்கமாக மாறிய போது அதை உரசி பார்த்தாராம். அப்படி உரசி பார்க்கின்ற பொழுது 10 மாற்று தங்கம் இப்பொழுது நாம் சொல்கின்றோம். 10 மாற்று, 11 மாற்று, 12 மாற்று என்று வந்து கொண்டிருந்ததாம். அதை அவர் 500 மாற்று வரை கொண்டு வந்து விட்டாராம். 500 மாற்றுக்கு மேல் அவருக்கு இன்னும் கொண்டு வர வேண்டும், அந்த தங்கம் ஒளியடிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாராம். அப்படி விரும்புகின்ற பொழுது அந்த ஊரிலே சில பிரச்சனைகள் வந்து தொல்லைகள் வந்த போது வைரவன்பட்டி என்ற ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர். அந்த வைரவன்பட்டி திருப்பத்தூருக்கு பக்கத்திலே இருக்கிறது. நகர வைரவன்பட்டி என்று பெயர். அந்த வைரவன்பட்டி என்ற ஊரிலே வந்து அந்த இடத்திலே வந்து மாற்று பார்த்திருக்கின்றார். உரைகளிலே வைத்து அவர் தயாரித்த அந்த தங்கத்தை மாற்று பார்த்த போது அதிலிருந்து இறைவன் ஒளி வடிவமாக வந்து விட்டாராம். ஒளி வடிவமாக வந்து என்ன சொன்னாராம்? நீ 500 மாற்றுக்கு மேல் ஆண்டவனுடைய ஒளிதான் இருக்க வேண்டும், இறைவனுடைய ஒளிதான் இருக்க வேண்டும், உலோகத்தின் ஒளி இருக்கக்கூடாது என்று சொல்லி 500 ஈஸ்வரர் என்று மாத்தூரிலே இருக்கிற தெய்வத்திற்கு பெயர். அதே நேரம் வளர்ந்து ஒளி வடிவமாக வந்ததனாலே வளரொளிநாதர் வடிவுடையம்மன் என்று அந்த வைரவன்பட்டியிலே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கொங்கண முனிவர் பூஜித்த ஸ்தலம் மிக அற்புதமான ஸ்தலம். அங்கு அழிஞ்சா மரம் என்று ஒரு மரம் இருக்கின்றது. அதே போல மற்ற எல்லா மரங்களும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றன. பொதுவாக தாவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு, தாவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது மிக அற்புதமான பலன் கிடைக்கும். 27 நட்சத்திரங்களுக்கு உரிய 27 மரங்களை கூட அங்கு முன்னதாக அங்கு வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். ஐநூற்றீஸ்வரர் பெரிய நாயகி அம்மன் என்ற அந்த ஆலயம் தங்கத்தை தங்க வைக்கின்ற ஊர் என்பார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் தங்கத்தின் விலை பல மடங்கு உயர்ந்து விட்டது. ஒரு கிராம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுதே 14,000 15,000 வந்து ஒரு பவுன் என்று வருகின்ற பொழுது 1 லட்சத்தை எல்லாம் தாண்டி விட்டது. இப்படி இருக்கின்ற நேரத்திலே நாம் இதை வழிபடுவதன் மூலமாக நமக்கு பொன்பொருள் சேர்க்கை மட்டுமல்ல, புகழ் கூடும், பொருளாதார நிலை உயரும். எனவே நாம் வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் மாசி என்ற மாதம் மகிழ்ந்த மாதம். இந்த மாசியிலே சிவராத்திரி என்றும் வரும். பொதுவாக மாசி மாதம் முழுவதுமே 30 நாட்களிலும் சிவாலய வழிபாட்டை முறையாக ஒருவன் மேற்கொண்டாலே மிகச் சிறப்பான வாழ்க்கை அமையும். அதில் இது ஒரு குறிப்பிட்ட சிவாலயமாக மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் பெரிய நாயகி அம்மன் இருக்கிறது. பிறகு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வைரவன்பட்டியில் இருக்கக்கூடிய வளரொளிநாதர் வடிவுடையம்மன் வைரவர் வழிபாடு இருக்கின்றது. நித்திய கல்யாணி கைலாசநாதர் என்று இளையாற்றங்குடியிலே இருக்கின்றது. நேமத்திலே ஜெயங்கொண்ட சுளீஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மன் என்று இருக்கின்றது. இப்படி ஆலயங்கள் எல்லாம் ஒரு காரண பெயரோடு கூடிய ஆலயங்கள் நிறைய இருக்கின்றன. இவற்றை வழிபடுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும்.